ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 3 முக்கியமான காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா 3 ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஏசப்பா ஒரு அழகான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறா பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, ஒரு சிம்பிளான காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக இப்போ சவுலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இஸ்ரவேலர்கள் அவங்க வெளிவரும்போது அவங்கள அடக்கின இந்த அமலேக்கியனுடைய காரியத்தை நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். நீ இப்போ இந்த அமலேக்கியர் எல்லாரையும் அழிச்சிரு, ஒருத்தரையும் விடாத, பார்க்குற எல்லாரையும் அழிச்சிருன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாலும் இந்த சவுல் அதை படி கேட்டு தான் போகிறாரு. ஆனால் போனவன் அந்த இருக்கிறதுல பெஸ்ட்டான அந்த ஆட்டுக்கடாக்கள், அந்த மாடு, அந்த நல்ல இதெல்லாம் பார்த்த உடனே அவன் மனசு மாதிரி ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிய மறந்து போய் அந்த ராஜாவை வச்சுக்கிட்டான், இருக்கிற ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ மொத்தமாக அழிச்சிரு, ஒருத்தனையும் விடாத அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அழி அப்படி இதெல்லாம் வேணாம் உனக்கு அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படிங்க, இல்லைனா அந்த காரியம் உங்களை அழிக்கும். ஆமாம், சவுளுடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் சொல்லி சவுல் அந்த மீறிட்டான், டிசோவே பண்ணிட்டான். இப்போ சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு, இவனை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், நீ போய் அந்த வார்த்தையை சொல்லுன்னு போய் சாமுவேல் சொன்னால், இப்போ சாமுவேல் போய் சொல்லும் போது சவுல் சொல்கிறாரு, ஐயோ தீர்க்கதரிசி, நான் ஆண்டருக்கு பலி எடுத்துருக்கு தான் இதெல்லாம் அழகாக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, there was a word that came from the Lord. ஆண்டவர் சொல்கிறாரு சவுலை பார்த்து, ஏன்பா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம் பலி ரொம்ப உனக்கு பிரியமாக இருக்குமோ? இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோங்க, இன்றைக்கி ஆஃபரிங் கொடுத்தா கர்த்தர் மயங்கிறவர், வர்ஷிப் சூப்பராக பண்ணால் கர்த்தர் மயங்கிறவர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கர்த்தரை ஒரு நாளும் நம்ம ஏமாற்றவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பலி, உன்னுடைய சாக்ரிஃபைஸு, உன்னுடைய ஆஃபரிங், உன்னுடைய வர்ஷிப், உன்னுடைய ப்ரீச்சிங்கு, நீ போடுற பாட்டு எல்லாம் செகண்டரி தான்ப்பா. கீழ்ப்படுதல் இருக்கா அவன் வாழ்க்கையில்? இந்த ஒபீடியன்ஸை கர்த்தர் ரொம்ப கவனமாக நோட் பண்ணுறார். டிஸ்ஒபே, ரெபிலியன் ஒரு நாள் ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. இந்த லூசிஃபரை கீழே தள்ளதுக்கே மெயின் காரணம் டிஸ்ஒபே பண்ணான், ரெபிலியன் பண்ணான். கார்டன் ஆஃப் ஈடனில் 2 பேர் அவங்கள வெளியே துரத்தப்பட்ட காரணமே டிஸ்ஒபே பண்ணாங்க. ஆண்டவருடைய கட்டளையை மீறினாங்க. கட்டளையை மீறுகிறனால ஒரு நாளும் கர்த்தருடைய வாழ்க்கையில் அது பிரியத்தை கொண்டு வராது. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்க உனக்கு சர்வங்க தகன பலி உனக்கு பிரியமாக இருக்குமோ? நான் அதில் பயங்கரமாக நினைக்கிறியோ? கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார், பேசுகிறார். உன் கீழ்ப்படுதலை காட்டிலும் உன்னுடைய சாக்ரிஃபைஸ், நீ கொடுக்குற காணிக்கையிலே அப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நீ கொடுக்குற அந்த வர்ஷிப்லேயே வாழ்ந்துட்டு, எனக்குன்னு சொல்லி போடுற எல்லாத்தையும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். லெட் காட் பி காட் அண்ட் எவ்ரி மேன் அ லாயர். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிய நான் இது வரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தேன், என்னை மன்னிங்க, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புரவாகி பாருங்கள். தாவீதுக்கும் சவுலுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். அதை தான் கடந்த ஒரு 2 வாரமாக தியானிச்சிட்ருக்கிறேன். டிஸ்ஒபீடியன்ஸ்னால ஆண்டவர் ஒரு மனுஷனை புறக்கணிக்கிறாரு, ஆனால் கீழ்ப்படிஞ்சனால பாருங்கள் தாவீது ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறான். தாவீதுக்கு he was a singer, he was a talented man, he was a skillful person. அதனால கர்த்தர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக பார்க்கலங்க. அப்போஸ்தலர் சொல்கிறாரு, I have chosen a man after my own heart. சொல்கிறதெல்லாம் செய்வான். என்ன மீன் பண்ணுறாருன்னா, நான் சொன்னதை அப்படியே அவன் கீழ்ப்படிவான். அப்போ கர்த்தர் ஒபீடியன்ஸ் எதிர்பார்க்குறாரு. இந்த கால வேளையில் அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க, அதற்குரிய கனத்தை பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.